அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னா, சங்கரங்கோயிலிருந்து இலவங்குளம் போகிற வழி, அதில் நேதாஜி நகர் அப்படிங்கிற இந்த பகுதியில் நம்ம இருக்கிறோம். மூச்சு திணறல் வரக்கூடிய அளவிற்கு இந்த சுகாதார சீர்கேடாக இந்த சாக்கடை இருக்குது. அதே போல் இந்த நேதாஜி நகர் பகுதி மக்கள் நிறைய பேர் இந்த சாக்கடை தண்ணியினால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. உடல்நல கோளாறு ஏற்பட்டு மருத்துவமனைக்கெல்லாம் அட்மிட் ஆகியிருக்கிறாங்க அப்படிங்கிறதும் இந்த பகுதி மக்கள் சொல்கிறாங்க. ஆக சங்கரங்கோயில் நிர்வாகத்துக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தும் நடவடிக்கை எடுக்கலை அப்படிங்கிறது இந்த பகுதி மக்களுடைய குற்றச்சாட்டாக இருக்குது. ஆகவே இந்த சாக்கடை தண்ணீரை அடைத்து சரியான கால்வாயில் இந்த சங்கரங்கோயில் நிர்வாகம் விடணும் அப்படிங்கிறது இந்த மக்களுடைய கோரிக்கை. சுகாதார சீர்கேடு ஆகிறதுனால இந்த போர்க்கால அடிப்படையில் இந்த சங்கரங்கோயில் நிர்வாகம் இந்த பிரச்சனையை கண்டுகொள்ளணும் அப்படிங்கிறது இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையா இருக்குது. என் பேர் பெரியசாமி. நான் இங்கே காசியாபுரத்தில் வசிக்கிறேன். இந்த இடத்துல எங்களுக்கு கடை இருக்குது. இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா சுற்றி சாக்கடை இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 3 மாத காலமாக அந்த பிரச்சனை போயிட்டு தான் இருக்குது. தனியார் இடத்துல இருந்ததுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, தன்னுடைய இடத்துக்காக இதை மறிச்சதுனால தண்ணி முழுசும் சாயப்பட்ட கழிவு சாக்கடை, அது வடக்கு பக்கத்துலேருந்து தெற்கு பக்கத்துலேருந்து அங்கே அந்த ஏரியாவில் இருக்கிற தண்ணி பூராமே சாக்கடை பூராமே இது வழி தான் வருது. இது வழி வர்றதுனால கொசு தொல்லை, பன்னி, அது மட்டும் இல்லை இங்கே ஆள் நடமாடவே முடியல. பாருங்கள், நீங்களே பாருங்கள் எவ்வளோ தண்ணி இங்கே போயிட்டுருக்குது. சின்ன பிள்ளைகள் இங்கே நிறைய விளாண்டுட்டு இருக்கிறாங்க. அவங்க கூட போக முடியாத அளவுக்கு நிலையா இருக்குது. இதனால் கொசு அப்புறம் வியாதி வரும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இதை குறித்து நாங்கள் மேலதிகாரிக்கு சொல்லியும் இது வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்க. என் பேர் ஞான்ராஜ். நான் ஒரு சமூக ஆவலர். நான் இருக்கிறது இப்போ இந்த இலவங்குளம் ரோடு, நேதாஜி நகர்னு சொல்கிறேன். இலவங்குளம் ரோட்டில் இந்த கார்பரேஷன் தண்ணியை பாருங்கள். கழிவு தண்ணி, டாய்லெட் தண்ணி, பாத்ரூம் தண்ணி, இல்லை டெய்லி ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. இது சங்கரங்கோயில் நகராட்சி தான் பார்க்கணும்.